எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே இந்த பொள்ளாச்சி விஷயம் பற்றி தெரிஞ்சிருக்கும். பொள்ளாச்சி ரேபிஸ்ட் பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். எல்லாருமே அவங்களோட கருத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தெருப்பொறிக்கு நாய்ங்க பண்ணுற விஷயத்தினால எவ்வளவோ நல்ல பசங்களையும் நம்ம வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டிய நிலைமையில இப்போ இருக்கோங்க. மற்ற நாட்டில் நடந்தால் இவனுங்களுக்கெல்லாம் எவ்வளோ தீவிரமான தண்டனை கொடுப்பாங்களோ அது இவனுங்களுக்கு கொடுத்தாதான் நம்ம அடுத்து இவங்க பண்றவங்களும் வந்துட்டு ரொம்ப பயப்படுவாங்க. இல்லை அந்த மாதிரி ஒரு நியூஸும் வரல அப்படின்னா இன்னும் இந்த சைக்கோஸ் எல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. இதுல வேற எம்எல்ஏயோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த ஒரு சென்சிபிளான விஷயத்த பாலிடிக்ஸ் மட்டும் ஆக்கிடாதீங்க. தயவு செஞ்சு உங்களை கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு எங்க எல்லாத்தோட சார்பா ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு இவங்களுக்கு எந்த தண்டனையும் பெரிய தண்டனை கொடுக்காம இவங்களை வந்து விட்டுறாதீங்க. அண்ட் அது போக பாதிக்கப்பட்ட பெண்களும் சரி, இனிமேல் வந்துட்டு பாதிக்கப்படாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெண்களுக்கும் வந்துட்டு நான் ஒரு சில விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே யாரையுமே நம்பாம வாழ முடியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பா வந்துட்டு ஸ்கூலோ காலேஜோ இல்லை ஏதாவது ஒன்று கிராஸ் பண்ணும்போது யாரோ ஒருத்தங்களை நம்புவோம், ஒரு ஃப்ரெண்டா நம்புவோம், இல்லை ஒரு நீங்க லவ் பண்ற பையனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ஸோ ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாத்தையும் சந்தேக பார்வையோட பார்க்க முடியாது, ஆனா நம்ம ஜாக்கிரதையா இருக்க முடியும். நீங்க வந்துட்டு ஒரு பையனை நம்புறீங்க, லவ் பண்றீங்க, இல்லை என்னவா இருக்கட்டும், அவங்க கூட பழகின உடனே தயவு செஞ்சு ஒரு மாசம், 2 மாசம், 3 மாசத்துல அந்த மாதிரி வந்துட்டு அவங்க தனியா பார்க்க போகாதீங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் எடுத்துக்கோங்க, டைம் எடுத்துக்கோங்க. ஃபுல்லா பழகுற வரைக்கும் தயவு செஞ்சு தனியா அவங்க கூட டிராவல் கூட பண்ணாதீங்க. நீங்க அதே ஒருத்தங்களை பார்க்க போகணும்னா நீங்க தனியா போங்க, கேப்ல போங்க, உங்க வண்டியில போங்க. அவங்க தனியா வரட்டும். ஒரு பப்ளிக் பிளேஸ்ல மீட் பண்ணுங்க, ஒரு தியேட்டரோ இல்லை பீச்சோ இல்லை வேறெவர் இட் இஸ், ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு காஃபி ஷாப், அந்த மாதிரி மீட் பண்ணிட்டு வந்துருங்க. அது ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, நீங்க லவ் பண்ற பையனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. அதையும் தாண்டி நம்ம வந்துட்டு எப்பவுமே திருப்பி ஒரு பொண்ணை அவன் ரேப் பண்ண ட்ரை பண்ணானோ இல்லை ஏதோ பண்ண ட்ரை பண்ணா, அந்த பொண்ணை அவனை வந்து திருப்பி இந்த மாதிரிலாம் பண்ணிடுச்சுன்னு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.